திருகோணமலையில் உள்ள மொரவெவ வடக்கு சிங்கள வித்தியாலயத்தில் இந்த கிராம மக்களின் பிள்ளைகள் கல்வி கற்கின்றனர். பாடசாலை வறிய நிலையில் காணப்பட்டாலும் மாணவர்களின் முயற்சிகளை அற்பமாக எண்ணிவிட முடியாது. இந்த பாடசாலை போன்று கிராமத்திற்கும் குடிநீர் எட்டாக்கணியாகவே காணப்பட்டது. சுமார் 100 மாணவர்களும் 14 ஆசிரியர்களும் அதிபருடன் இணைந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு கோரினர். சுத்தமான குடிநீர் கட்டமைப்பு ஒன்றை நிர்மாணித்து தருமாறு கோரிய இவர்களுக்கு கம்மெத்த உதவுவதற்கு பின் நிற்கவில்லை. மகா சங்கத்தினரின் ஆசையுடன் சுப நேரத்தில் இந்த சுத்தமான குடிநீர் கட்டமைப்பு மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. கொழும்பு 3ஐச் சேர்ந்த ஆசிஸ் தாவர மற்றும் விதை ஏற்றுமதி வர்த்தக நிறுவனத்தின் உரிமையாளர் சித்ராடி சில்வா இந்த திட்டத்துக்கு நிதி அனுசரணை நல்கினார். காலம் சென்ற அவர் தம் பெற்றோர் சகோதரரை நினைவு கூர்ந்து இந்த கைங்கரியத்திற்கு அவர் அனுசரணை வழங்கினார். பாடசாலை வளாகத்தில் கடற்படையினரால் இந்த குடிநீர் கட்டமைப்பு நிர்மாணிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட செயலாளர் WGM ஹேமந்தகுமார, நியூஸ் ஃபர்ஸ்டின் உதவி முகாமையாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, கம்மெத் விஃபோர்ஸ் அமைப்பின் தேசிய அமைப்பாளர் இஹான் உத்தியோக உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பிரசன்னமாகியிருந்தனர். திருகோணமலை வடக்கு உதவி வலய கல்வி பணிப்பாளர் WN பண்டார, மொரவெவ பதில் போலீஸ் பொறுப்பதிகாரி SWRV ஜயம்பதி, மொரவெவ உதவி பிரதேச செயலாளர் சில்வெஸ்டர் கமல்ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். இவ்வாறானதொரு செயற்றிட்டம் எங்களுக்கு கிடைத்ததும் இதனை பாதுகாப்பதுடன் எதிர்காலத்தில் இதனை பராமரிப்பதும் எமது பொறுப்பாகும். நீங்கள் இதனை பயன்படுத்துவது போன்று எதிர்கால சந்ததியினருக்கும் பயன் கிடைக்க எதிர்பார்ப்பவர்களுக்கும் இதனை வழங்க வேண்டும். ஊடகமூடாக மக்களுக்கு செய்தியறியும் உரிமையை வழங்குவதுடன் மாத்திரம் நின்று விடாது, அதற்கு மேலதிகமாக சென்று அதனூடாக கண்டுகொள்கின்ற பிரச்சினைகளுக்கும் தீர்வு வழங்குவதற்கு ஊடக நிறுவனமாக செயற்படும் சிரச ஊடக வேலையமைப்பிற்கு நன்றி தெரிவிப்பதுடன் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான பலம் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி எமது மாவட்டம் சார்பாக இதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். கம்மெத் என்ற இந்த கருப்பொருளை எமது மறைந்த தலைவர் திரு R ராஜமகேந்திரன் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தார். நாங்கள் செய்தி அறையிலே வெறுமனே செய்திகளை குறித்து அதனை ஒளிபரப்பிக் கொண்டிருந்த போது மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் சென்று அந்த மக்களிடம் அவர்களது குறைகளை கேட்டறிந்து அதற்கு தீர்வினை வழங்குகள் என்று அன்று அவர் வழங்கிய அந்த ஆலோசனை இன்று பாரிய விருட்சமாக வளர்ந்து இன்று மொரவெவ வடக்கு மக்களுக்கான இந்த சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இதன்போது குறித்த பகுதியில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்காக போஷாக்கு உணவு பொதிகளும் வழங்கப்பட்டன. இந்த கைங்கரியத்தால் சிறுவர்கள் மாத்திரமல்லாமல் மொரவெவ வடக்கு மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். கம்மெத், நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண்.